கோவையை சேர்ந்த வினோதினி மேடம் அவங்க முதல் பேச்சாளராக நியூமராலஜி அடிப்படையில் இப்போ உலா வராங்க, வளம் வராங்க. சரிங்களா? அப்போ அந்த அடிப்படையில் நம்ம அவங்களுக்கே முதல் வாய்ப்பை கொடுப்போம். அனைவருக்கும் வணக்கம். அம்மா தான் பேச போகிறாங்க. சின்ன இன்ட்ரோடக்ஷன் நான் அவங்களுக்கு. சமீபத்தில் ராஜநிலையில் நியூமராலஜி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். சாஃப்ட்வேர் வாங்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் அருமையாக இருக்குது. அதில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது ராஜநிலையில் நிறைய ராஜநிலை ஜோதிடர்கள் நிறையா இருக்கிறாங்க. அவங்க அப்போ அதில் எல்லாரையும் பார்க்கும்போது இவங்க தான் அதில் ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாயிண்ட்ஸ் சரளமாக வருது. இப்போ நான் என்னெல்லாம் இப்போ ராஜநிலை சொன்னீங்கன்னா அந்த பேப்பரை வச்சுக்குவேன். அந்த நம்பர்ஸ் இருக்குது, பலம் வாய்ந்த இயற்கை எண்கள்ங்கிறத என்னால் இன்னும் மெமரியில் ஏறல. கையில் வச்சுக்கிட்டு தான் நான் நம்பர் எடுப்பேன். இவங்க அப்படி இல்லை, எல்லாம் உள்ளே வந்துருச்சு. சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க, அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள நான் ஐயா கிட்ட உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு மீட்டிங்கில் ஐயாவை பார்த்து பேசி அவங்கள ஒரு தடவை மீட்டிங் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லணுன்ட்டு எனக்கு வந்தேன். இங்கே வந்தால் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அம்மாவை பார்த்து எனக்கு ஒரு அதிர்ச்சி. அடேங்கப்பா, இன்ப அதிர்ச்சி. அப்புறம் பேசணும், ஐயாவுக்கிட்டையும் வாழ்த்துக்கள் சொன்னேன். சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க, அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பாக எங்களுக்கு பேசி கொடுங்க. நன்றி நன்றி. வணக்கம் மேடம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சாப்பிடுங்க, தண்ணி குடிச்சிக்க, நல்லது. எல்லாம் பேசி திக்குமோ கலக்கிறீங்க. ஒன்றும் இல்லை. அனைவருக்கும் வணக்கங்க. உலகெங்கும் பார்க்கும் நேயர்கள், அதாவது ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். என்னுடைய சொந்தங்கள், ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ரொம்ப என் மேலே ரொம்ப நீங்களும் சரி மக்களும் சரி ரொம்ப அன்பு, அதாவது அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவாங்க சரிங்களா. அன்கண்டிஷனல் லவ்ங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர்னாவது கூப்பிட்டு ரொம்ப நன்றிங்கம்மா, உங்களோட ஸ்பீச் ரொம்ப ஒரு தைரியத்தை கொடுக்குது, தன்னம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த நிறைய சேனலில் நான் பேசியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் சகோதரிகள் லலிதாம்பிகை ஜோதிடம் அவங்க பார்த்துட்டிங்கன்னா கவிதா சக்திவேல் மேடமும் ஈஸ்வரி மேடமும் என்னை கூப்பிட்டே இருந்தாங்க. என்னால் வரவே முடியல. அப்புறம் சரி நம்ம சும்மா கூப்பிட்டே இருக்காங்களே, நம்ம வரலைன்னா ஒரு பில்டப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சரி போவோம் அப்படின்னு பேசலான்ட்டு போய் யதார்த்தமாக பேசுனது ஆன்லைன் அஸ்ட்ரோ கரு டிவி மூலமாக நிறைய பேருங்க, வயசானவங்க, என்ன சொல்கிறது, ஃபோன், அதாவது இந்த ஃபோன்லேயே பேச தெரியாதவங்க கூட பேரம்பேத்திகிட்ட கொடுத்து பேசுகிறாங்க சரிங்களா. பேரம்பேத்திக்கிட்ட கொடுத்து இந்த அம்மாட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, பேரானந்தமாக இருக்குது சரிங்களா. அதாவது ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவிக்கு எப்படின்னா நிறையா சேனலில் பேசியிருக்கேன். ஆனால் எளிமையான மக்கள்கிட்ட இந்த சேனல் கொண்டு போய் என்னை சேர்த்திருக்கு. அதுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும்னு தான் ரவி சார் கூப்பிட்டு உடனே வந்தேன் நான் சரிங்களா. ஏன்னா நம்ம எப்படி நன்றி தெரிவிக்கிறது இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி ரவி சார் நான் முதல்ல ஒரு 1 இயருக்கு முன்னாடியெல்லாம் பார்த்துருப்போம் மீட்டிங்கில், ஆனால் பேசுனது கிடையாது. அப்புறம் சார் கூப்பிட்டோன்னே நான் வந்தேன் நான். அதாவது 15வது ஜோதிட கருத்தரங்கம் அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை ரவிக்குமார் சார் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாரு. கொல்லிமலையில் என்ன கோயிலுங்க, அரம்பீஸ்வரர் கோயில். அதாவது அவரோட கோயிலுக்கு பக்கத்துல இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சரிங்களா. அதனால ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நிறைவா இருந்துச்சு. அதாவது மலையெல்லாம் ஏறும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட எளிமையானதா நான் கொண்டு போய் சேர்த்திருக்கேன்னு நம்புறேன். அதாவது நிறைய விஷயங்களை நான் எளிமையா கொடுக்கணும் தான் பாக்குறேன். ஏன்னா அந்த ரொம்ப பரிகாரங்களை கொடுத்து அதை பண்ணு இதை பண்ணு, இப்ப மக்கள் பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை, குடும்ப ஒத்துமை இல்லை, மெயினா கடன் தான். அதனால ரொம்ப போராடுறாங்க. அது நிறைய பேர் அப்படித்தான் என்னை கூப்பிட்டு சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஒரே ரெமெடி என்ன சொல்லிடுவேன், இந்த கோயிலுக்கு போன்னு சொல்லுவேன், இந்த நம்பரை பயன்படுத்துன்னு சொல்லுவேன். இது மட்டும்தான் நான் சொல்லுவேன். வேற ஒண்ணு, வீடு பக்கத்தால் இருக்கிற கோயிலுக்கு போங்க, இல்ல உங்களுக்குன்னு உண்டான சந்திரன் நிக்கிற இடத்த குபேரனை பார்த்து கொடுத்துருவேன். இது மட்டும்தான் சொல்லுவேன், வேற ஒண்ணு நீங்க பண்ணாதீன்றுவேன்.
அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. அதனால எந்த அளவுக்கு நான் எளிமையா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ரவிக்குமார் சாருக்கு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்பர்ஸ் வந்து கண்டிப்பா நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு மேடையில பேச வாய்ப்பு கொடுத்தவர் யாருன்னா ராஜநிலை ராஜசேகர் ஐயா. அவருக்கு ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அதாவது இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன்னா ஒரு தகப்பனா நான் அவர்கிட்ட அவர் மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். ஏன்னா எங்க வீட்லயே என்னை நம்ப மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டாங்கன்னா எல்லாத்தையும் யதார்த்தமா பேசிடுவேன். சரிங்களா? என்னை வந்து எப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, ரோகிணி வந்து புதன் கர்மான்னு சொல்லிட்டு காமெடி பீஸா முன்னாடி தெரிவாங்க. நானும் அப்படித்தான் எல்லாத்துக்கும் காமெடி பீஸா தெரிஞ்சேன். சரிங்களா? எல்லாத்துக்குமே என்னன்னா எங்க வீட்டுல உனக்கு பேசவே தெரியாது, பேச அமைதியா உட்கார, சும்மா பேசிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்க, அம்மா நீங்க பேசுறது நல்லா இருக்குதுமா, நீங்க உங்களோட பேச்சை கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு, நைட்டு நான் பக்கத்திலே வச்சு பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறோமா, காலையில பார்த்தா உங்க வீடியோ ஓடிட்டு இருக்குதுமா அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து என்னன்னா இந்த ரோகிணி என்ன பண்ணுதுங்க, ஏதோ ஒரு சாதனை பண்ணுது இல்லைங்களா, ஏதோ 10 பேர் தெரியற அளவுக்கும் கூட சாதனையை பண்ணுது. அப்ப வந்து என்னன்னா நம்மளோட நட்சத்திரங்கள் என்ன மாதிரி பலனை கொடுக்குது, நம்ம என்ன வரம் வாங்கி வந்தோம், அதுக்குண்டான செயல்பாட்டுல நம்ம போனோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம். ஓகேங்களா? ராஜநிலை ராஜசேகரையாக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து இந்த எண்கள் மூலமா தான் இந்த அளவுக்கு நான் ஜெயிச்சிருக்கேன். அவருக்கு ஒரு நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நிறைய தாந்திரிக விஷயங்கள் எங்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கெல்லாம் கசப்பான நினைவுகள் இருக்கும். நேத்தே யாராவது வீட்டாமோட சண்டை பிடிச்சிட்டு வந்திருப்பீங்க, இன்னைக்கு போய் அவளை வச்சுக்கோன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நினைப்பீங்களா நினைக்க மாட்டீங்களா? இல்ல அதாவது ஆப்போசிட்டாடா அதுதான் இல்ல, அதாவது என்னன்னா ஒரு கடன் ஆயிருக்கும், நிறைய பிரச்சனையில நம்ம இருப்போம். சரிங்களா? இப்போ இத்தனை காசு நம்ம விட்டுட்டோம், மறுபடியும் நம்ம சம்பாதிப்போமா, இந்த பழசையவே நினைச்சிட்டு இருப்போம். இதே உடல்நிலை சரியில்லாம ஒருத்தர் படுத்துட்டு இருக்கிறாரு, அவர் என்ன நினைப்பாரு, நம்ம மீண்டு வந்துருவோமா, பழையபடி நம்ம நடமாடுவோமா, நம்ம வாழ்க்கை திரும்ப வருமா, இதெல்லாம் அவர் நினைச்சிட்டே இருப்பாரு இல்லைங்களா? இப்ப நானே வந்து படிக்கிற நேரத்துல எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த பேகை தூக்கிட்டு போகும்போதெல்லாம் நான் வந்து பாத்துட்டீங்கன்னா குழந்தைகளை ஸ்கூல் நான் என்னோட வயசுல பேகை தூக்கிட்டு போகும்போதெல்லாம் நான் அவளையே போய் ஏக்கமா பாப்பேன், நம்ம படிக்காம விட்டுட்டோமே, நம்மளை அனுப்பாம விட்டோமே, அந்த மாதிரி ஏக்கங்கள் எனக்கு ரொம்ப வருடங்கள் இருந்துச்சு. இப்ப என்ன தேடி தேடி படிக்கிறப்ப நானு. சரிங்களா? இப்ப வந்து நம்மளுக்கு முதியோர் கல்வி மாதிரி இப்ப படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வயசான காலத்துல கிடைக்குது. ஓகேங்களா? அப்ப வந்து என்ன, கசப்பான நினைவுகளை நம்ம மறந்தோம்னா தான் இந்த நொடி வாழ முடியும். அப்ப அதையவே நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க இல்லைங்களா? இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து இப்போ ஒரு 49 வயசு ஆச்சு, 50 வயசு ஆச்சு, குழந்தை இல்லைன்னு இருக்கு இல்ல, அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு நினைச்சிட்டே இருக்காங்கன்னா இந்த நொடி எப்படி வாழுவாங்க? இந்த நொடி நம்ம வாழ்ந்தோம்னா தான் நம்ம வந்து இந்த வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க முடியும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த பட்டாம்பூச்சி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கிடைக்கும் தெரியுங்களா, அதை வாங்கி உங்களோட பெட்ரூம் ஹால்ல ஒட்டிருங்க. எந்த கசப்பான நினைவுகளா இருந்தாலும் சரி, அதுல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். அதை பார்க்கும்போது மனம் பட்டாம்பூச்சி பறக்காத மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப வந்து என்னன்னா இது வந்து நான் அதாவது அவங்க போட்டோ எங்க வீட்டுக்கு முன்னாடியே இருக்கும். யார் கிளைண்ட் வந்தாலுமே அவங்களுக்கு நான் சொல்லுவேன், பழசையெல்லாம் நம்ம மறந்து இந்த நொடி வாழ்றதுக்காக இந்த பரிகாரம். இன்னொன்னு வந்து என்னன்னா, நீங்க எல்லாருமே பிரபலமாகணும். சரிங்களா? பிரபலமா இப்ப மக்களுக்கு நம்ம இந்த தொழில் பண்றோம்னு தெரிஞ்சாதான் நம்மளை தேடி வருவாங்க இல்லைங்களா? பேர் புகழ் வந்தாதான் வருமானம் வரும். ஃபர்ஸ்ட் பேர் எடுக்கணும். இந்த அம்மாட்ட போனா இந்த அம்மா நல்லபடியா இந்த அம்மாட்ட போய் என்னோட வாழ்க்கை மாறுச்சுன்னு அவர் போய் 10 பேர்கிட்ட சொன்னாதான் எனக்கு கிளைண்ட்ஸ் வருவாங்க இல்லைங்களா? இப்போ இத்தனை பேர் 1,45,000 பேர் யூஸ் பார்த்திருக்காங்க. சரிங்களா? அதுல எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க தெரியுங்களா? எத்தனை பேர் கூப்பிட்டு சொல்றாங்க தெரியுங்களா, அம்மா எனக்கு உடம்பு சரியில்லாம வந்து 42 கையில எழுதணுமா சரியாயிருச்சுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதே பணம் வராம இருந்துச்சுமா 32 எழுதணுமா எனக்கு பணம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க குறுகிய காலத்துல இந்த ஒரு 10 நாள்லயோ 20 நாள்லயோ அவங்க பயனடைஞ்சங்காட்டித்தான் அவங்க என்ன பண்றாங்க, நண்பர்கள்கிட்ட சொல்றாங்க, அந்த வீடியோவை இதை என்ன பண்றாங்க, ஷேர் பண்றாங்க. அது அப்படியே பரவுதா பரவலிங்களா? அப்ப வந்து என்னன்னா இந்த வீடியோ அப்ப வந்து என்னன்னா மக்கள் வந்து நம்ம பிரபலம் ஆனாதான் நம்மளை தேடி வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள் வர்றதுக்கு என்ன பண்றதுங்க, இப்போ
சினிமா பிரபலங்களை நம்ம என்ன சொல்றோம்? ஸ்டார்ன்னு சொல்றோமா? ஸ்டார்ன்னு சொல்றீங்களா? அப்போ பிரபலங்களை தான் நம்ம ஸ்டார்ன்னு சொல்றோம். நீங்களும் வந்து பிரபலமாகணும் அப்படின்னா 5 ஸ்டார் சிம்பிள் இருக்கு தெரியுமா? அந்த 5 ஸ்டார் சிம்பிளை நீங்களும் பயன்படுத்துங்க. ஓகேங்களா? உங்க வீட்டில் ஒரு 5 ஸ்டார் குறியீட்டை வந்து எழுதி அதில் வந்து உங்க போட்டோ ஒட்டி வைங்க. கண்டிப்பா அது எந்த துறையா இருக்கட்டும், சமையல் துறையா இருக்கட்டும், இல்லை ஐடி துறையா இருக்கட்டும், இல்லை டெய்லரிங் துறையா இருக்கட்டும், அந்த துறையில நீங்க இருக்கிற பகுதியிலனாவது நீங்க 10 பேர் தெரிகிற அளவுக்கு வருவீங்க. சரிங்களா? ஓகேங்களா? இதே வந்து இது இது வந்து இந்த தாந்திரிக பரிகாரங்களை நான் யார்கிட்ட படித்தேன் அப்படின்னா சிவகாளீஸ்வரன் ஐயாக்கு. ஐயாட்ட தான் நிறைய தாந்திரிகள் படித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 வருடமா அவர்கிட்ட படிச்சுட்டு இருக்கேன். சரிங்களா? அப்போ நீங்க வந்து பிரபலம் ஆகணும் அப்படின்னா இந்த 5 ஸ்டார் குறியீடு வந்து மிகப்பெரிய ஒரு செல்வ வளத்தையும் செல்வாக்கையும் நிச்சயமா கொடுக்கும். சரிங்களா? இதை நான் பயன்படுத்திட்டு இருக்கிறது என்னோட கிளைண்ட்ஸுக்கு, என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்றது. அதனால உங்களுக்கும் சொல்றேன். வீட்டை விட்டு கிளம்பும் போது இப்படி கண்ணை மூடி உங்களோட இதுக்கு மேல நம்மளே கற்பனையில ஒரு 5 ஸ்டார் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்ப எங்க போனாலுமே என்னை தேடி அம்மா நல்லா இருக்கீங்களாமா, எந்த கோயிலுக்கு போனாலும் கேட்கறாங்களே என்னைவ. இன்னைக்கு காலையில வந்தோடனே இவர் பேசினாரா? அப்போ எத்தனையோ பேர் படிக்கிறாங்க, 10,000 பேர் படிக்கிறாங்க, லட்சம் பேர் படிக்கிறாங்க. அதுல இருந்து தான் ஒரு 10 பேரோ 100 பேரோ வர்றாங்க. அப்ப அவங்க எல்லாம் தனித்தனியா அவங்க ஏதாவது இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வெளியே தெரியாது. நான் பண்றது வெளியே சொல்றேன். சரிங்களா? நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த 5 ஸ்டாரை வந்து ஒரு சார்ட் பேப்பர்ல வரைஞ்சுக்கோங்க. அதுக்கு கீழே வந்து உங்களோட ஒரே ஒரு கோரிக்கை என்ன. இப்ப நீங்க வந்து இங்க ஒருத்தர் சார் இருந்தாரு, அவருக்கு வந்து உங்களுக்கு தானே ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க சார். நீங்க உங்களோட கோரிக்கைய நீங்க என்ன பண்ணுங்கன்னா 5 ஸ்டார் வரைஞ்சு அதுக்கு கீழே ஒரே ஒரு கோரிக்கை, இந்த கோரிக்கை எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு எழுதி அது ஒரு 10 நிமிஷம் பாருங்க. கண்டிப்பா அது நடக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்த 5 ஸ்டாருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வரைஞ்சுக்கலாம். இது என்னன்னா உங்களை பிரபலமாக்கும். உங்க துறையில நீங்க பிரபலம் ஆவீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வீட்டுல எல்லா பக்கமே இந்த ஸ்டேஷனரி கடையில கிடைக்குது, குட்டி குட்டியா கிடைக்கும், ஒரு 30 ரூபா 20 ரூபா வரும். அதை எல்லா பக்கம் அதை ஒட்டுங்க. நீங்க இருக்கிற துறையில நீங்க பிரபலம் ஆவீங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப வந்து முக்கியமான செலவுகள் எல்லாம் பண்ணுவீங்க இல்லைங்களா? வாடகை கொடுக்கறது, இல்ல ஃபீஸ் கட்டுறது, இல்ல ரூம் ஆபீஸ் வாடகை கொடுக்கறது, சீட்டு கட்டுறது, இதெல்லாம் கட்டுவீங்க. இல்ல யாருக்காவது பணம் கொடுக்கறதுனா கொடுப்பீங்க. எல்லாம் என்ன தேதியில கொடுப்பீங்க? ஏதோ ஒரு தேதியில கொடுத்துருவீங்களா? சம்பளத்தை அனுசரிச்சு கொடுக்குறாங்க. சரிங்களா? அதாவது 7ஆம் தேதி கொடுத்தீங்கன்னா ஒரு மாசம் 7ஆம் தேதி கொடுத்துட்டீங்க. அடுத்த மாசம் எல்லாம் அதுக்கு அடுத்த வர்ற மாசங்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு கொடுக்கற சூழ்நிலை ஏற்பட்டுரும். 7னா என்ன? கேது பகவான் நம்மளுக்கு கிடைக்கிற கொடுப்பனைகளை தடை பண்ணிரும். ஓகேங்களா? 10ஆம் தேதி கொடுங்க, எது கொடுத்தாலும் சரி. ஓகேங்களா? 10ஆம் தேதி கொடுத்தீங்கன்னா இப்ப சீட்டே ஒன்று கட்டிட்டு இருக்கீங்க, ஒரு 1 லட்ச ரூபா சீட்டு, மாசம் 5000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா 10ஆம் தேதி கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில அந்த 5000 ரூபா உங்களுக்கு வந்துடும். நான் வந்து எத்தனாம் தேதி கேட்டாலும் சரி, ஓகேங்களா, முக்கியமானதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி தான் தருவேன். முன்னாடியே சொல்லிடுவேன், இதுக்கு ஓகேனா ஓகே, இல்லாட்டி வேண்டாம் அப்படின்ட்டுருவேன். அதுக்கு இல்ல நிலையான வளர்ச்சிகள் கிடைக்கும். நிலையான வளர்ச்சி, அதாவது 10னா சூரியனா, இதே 1ஆம் தேதி கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. ஏன் கொடுக்க கூடாது? அந்த இடத்துல என்ன ஆயிரும்னா என்னங்க, மாசத்துல முதல் நாள் அந்த இடத்துல என்னன்னா யாரு இப்ப வந்து ஓனர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஆபீஸ் ஓனர் இருக்கிறாரு, அந்த நம்ம வந்து ஆபீஸ் போட்டிருக்கோம், அவருக்கு நம்மளுக்கு என்ன ஈகோ ப்ராப்ளம் வந்துடும், நீயா நானாங்கிற ஈகோ ப்ராப்ளம் வந்துடும். அதனால முக்கியமான செலவுகளை காசு கொடுக்கறது நீங்க எத்தனாம் தேதி கொடுக்குறீங்க? 10ஆம் தேதி. 10ஆம் தேதி கொடுக்க பழகுங்க. கொடுக்க பழகுனீங்கனாலே அந்த பணம் நீங்க விரயம் பண்ணாலுமே மறுபடியும் பணம் வந்துடும், ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு பணம் வந்துடும். சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி 2ஆம் தேதி, 2ன்னா என்னங்க? சந்திரன்.
சந்திரன் வந்து ஒரு நிலையா இருக்க மாட்டார் இல்லையா? 15 நாள் வளர்பிறையா இருப்பாரு, 15 நாள் தேய்பிறையா இருப்பாரு. அப்ப 2ஆம் தேதி ஒரு காரியம் பண்றீங்கன்னு எப்படி இருக்கும்? மாறி மாறி வரும், ஏற்ற இறக்கமாக வரும். 15 நாள் நீங்க 2ஆம் தேதி கொண்டு போய் இருக்கிற பணத்தை கொடுத்துட்டீங்க, என்ன ஆயிரும்? 15 நாள் நல்லா இருக்கும், 15 நாள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் இல்லைங்களா? இந்த சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சொன்ன மாதிரி எப்படின்னா 15 நாள் வளர்ப்பிறையா 15 நாள் தேய்பிறையா இருக்கிறதுனால இந்த சந்திரனை வந்து நம்ம வந்து முக்கியமான இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி என்னன்னா ஒரு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். அப்போ என்ன பண்ணலாம்? 6ஆம் தேதி கொடுக்கலாம், 4ஆம் தேதி கொடுக்கலாம், 8ஆம் தேதி கொடுக்கலாம். மிக முக்கியமான தேதி 10ஆம் தேதி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சம்பளமெல்லாம் ஒருத்தங்க 7ஆம் தேதி வச்சிருப்பாங்க. குறிப்பிட்ட வருடங்கள் போகும், அவங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்கிற வரைக்கும் போகும். 7ஆம் தேதி சம்பளம் போட்டுட்டே இருப்பாங்க. கடைசியில் என்னாங்க, அந்த கம்பெனி சம்பளமே கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்துடும். நிறைய நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நண்பர்களோட ஒரு டிஸ்கஷன், சரி நாங்கெல்லாம் ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணணும். சும்மா பேசிட்டு இருக்கும்போது யார் யார் என்ன திருமண தேதின்னு பார்த்தோம். ஓகேங்களா? அதுல மேக்சிமம் வந்தது 15, 7, 9, 18. சரிங்களா? இந்த 15 வந்து ஒருத்தங்களோட வாழ்க்கையில அதாவது தேதியோ இல்ல டோட்டலோ, 18 அதே மாதிரி தேதியோ டோட்டலோ வந்தா திடீர்னு வாழ்க்கையே புரட்டி போடுற சம்பவங்கள் நடக்குது. ஓகேங்களா? இதே 9 வந்துருச்சு, எல்லாருமே இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். இப்போ 9ஆம் தேதி ஒருத்தங்க பிறந்திருக்காங்க, 9ஆவது மாசம் பிறந்திருக்காங்க, அப்பாக்கு பாதிப்பு வருது. சரிங்களா? அப்பாக்கு பாதிப்பு வருது, ஏதாவது அவரை ஒன்னா பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமை ஏற்படுது, இல்ல அப்பாக்கே ஒரு தொந்தரவு கொடுக்குது. அதே மாதிரி இவங்க திருமண தேதி 9 வந்துருச்சு, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் இழந்து நிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுது. நாங்க முந்தா நாள் ஒரு மீட்டிங் போட்டோம், அதுல 20 பேர் பேசுனதுல ஒரு 17 பேர் 9 தான் வருது. சரிங்களா? 9, 7, 15. ஓகேங்களா? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணு வந்து நம்மகிட்ட வந்து பார்த்தாங்க. அவங்களோட குழந்தைகளோட டேட் ஆஃப் பர்த்ல வந்து 2மே வந்து 7 வருது, 15 வருது, கூட்டினா 9 வந்துருச்சு. கணவன் மனைவி பிரிவினையே ஏற்பட்டுருச்சு. சரிங்களா? அப்போ நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, நம்மளுக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் நடக்குது, எதனால நடக்குது, அது கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? நீங்க எல்லாருமே உட்கார்ந்து பாருங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கு, உங்க வீட்டுல உங்களோட வீட்டம்மாவோட டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கு, உங்க திருமண தேதி எப்படி இருக்கு, இதெல்லாம் பாருங்க. இதுல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அதுக்குண்டான சொல்யூஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க மீண்டு வந்துடலாம். என்ன பிரச்சனையே தெரியாம இல்ல முந்தா நாள் நாங்க பேசுனதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு இமோஷனல் ஆயிட்டாங்க. இது தெரியாம போயிருச்சு, இத்தனை வருஷம் இத்தனை இது தெரியாம நிறைய இழந்து கடன் ஆகி. ஓகேங்களா? ஒருத்தங்களாம் பாத்தீங்கன்னா 1964 பிறந்தவங்களுக்கு இப்பதான் தெரியுது, ஓ இதுதான் பிரச்சனையா அப்படின்னு. ஓகேங்களா? அப்ப வந்து என்னன்னா உங்களோட திருமண தேதியில என்ன பிரச்சனை. இப்போ ஒரு அம்மா வந்து வண்டி நம்பரு, கணவரோட வண்டி நம்பரு கணவரோட பேர்ல தான் அந்த வண்டி இருக்கு, ஆனா வண்டி அந்த அம்மா ஓட்டுறாங்க. 2ஆம் இடத்துல 18 வந்துருச்சு. முதல் 4 நம்பர் தான் எடுத்துக்கோணுங்க, அந்த பேரெல்லாம் எடுத்துக்க கூடாது. அந்த 4 நம்பர்ல ஃபர்ஸ்ட் ஸ்தானம் வந்து யாரு அப்படிங்கும் போது கணவர், 2வது ஸ்தானங்கும் போது குழந்தைகளோ மனைவியோ வந்துரும். ஓகேங்களா? அப்போ கணவர் தான், கணவரோட பேர்ல அந்த வண்டி இருக்கு, ஆனா அந்த 2ஆம் இடத்துல 18 வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு அந்த அம்மாவோட கணவர் கூட இல்ல. புரிஞ்சுதுங்களா? அந்த 18 யாரு? அந்த அம்மா. ஓகேங்களா? அப்ப இது தெரியல அவங்களுக்கு. இது வந்து என்னன்னா பலன்கள் அற்புதமா இருக்கு, இது கரெக்டா சூப்பரா பலன் 100% ஒத்து வருது. அப்ப நம்ம வந்து என்னன்னா இப்படியெல்லாம் நம்ம லைஃப்ல இருக்குதா அப்படின்னு நம்ம வந்து என்னன்னா ஒவ்வொன்றையும் உத்து கவனிக்கணும், அசால்ட்டா விட்டுறக்கூடாது. அப்புறம் அந்த வண்டி அப்புறம் மாத்திக்கலாம். எத்தனையோ கடன் ஆயிட்டீங்க, எத்தனையோ பிரச்சனை ஆயிருச்சு. எப்படியோ அதாவது 4ஆம் பாவம், 4ஆம் பாவம் தான் சுகஸ்தானமா, 4ஆம் பாவம் தான் சுகஸ்தானமா. அப்ப 4ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? அம்மா கிட்ட டெய்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அம்மாவே இல்லை, என்ன பண்றது?
உங்களுக்குன்னு உங்க பேர்ல உங்க ஜாதகத்துக்கு உண்டான ஒரு வண்டி நம்பரை ஒரு வண்டி வாங்குங்க. சரிங்களா? அந்த வண்டியில வந்து உங்க ஜாதகத்துக்கு உண்டான நம்பரை வாங்கி அதை வந்து இயக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான சுகங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து வீடு வாங்கினா பெரிய இதுக்கு போக முடியாது. சின்ன இதா ஒரு வண்டி வாங்குங்க. நைட்டும் கூட நாங்கள் பார்த்தோம், ஒரு காரில் வந்தோம். அந்த கார் வந்து கம்மி ரேட்டு தான் அப்படி எனக்கே ஒரு யோசனை வந்துச்சு. பரவாயில்ல, நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குது, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ 4ஆம் பாவத்தை ஏதோ ஒரு விதத்தில் ஆக்டிவேட் பண்ணணும். 4ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? அப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த்லேயோ திருமண தேதியிலையோ இப்போ ஒருத்தங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா கிரகப்பிரவேசம் 7ஆம் தேதி வச்சிருவாங்க. அந்த வீட்டுக்கு போகிற வரைக்கும் நல்ல வருமானமாக இருக்கும். அந்த வீட்டுக்கு போகிற வரைக்கும் நல்ல வருமானமாக இருக்கும். ஆனால் அந்த வீட்டுக்கு போன பின்னாடி நிறைய கடன்கள் ஏற்படும். மனதளவில் கணவன் மனைவிக்குள்ள விரக்தி ஏற்பட்டிருக்கும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சரிங்களா? இதே 7ஆம் நம்பர் வந்து இப்போ நம்மளாம் ஜோதிடம் பார்க்குறோம், ஆன்மீகத்தில் இருக்கும், நம்மளுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? நம்மளுக்கெல்லாம் என்னென்னா நம்ம ஜோதிடம் ஆன்மீகம் நிறைய நம்ம டெய்லி கிரகங்களை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா? அப்போ எப்படி நம்ம இன்னைக்கு ஒரு 10 பேருக்கு பரிகாரம் கொடுக்குறோன்னா எல்லாமே சாமி பற்றி தான் பேசுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம சாமி காலையில் சாமியை கும்பிட்டு தான் ஒரு ஜாதகத்தை கையில் எடுக்கிறோம். அப்போ வந்து என்ன, இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறனா நம்மளுக்கெல்லாம் இதாகும். குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு 7ஆம் நம்பர் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா 7ஆம் தேதியோ இல்லை 7ஆவது மாசமோ, இப்போ 7ஆவது மாசம் திருமணம் பண்ணிட்டாங்க, தெரியல பண்ணிட்டாங்க. அப்போ திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் கணவன் மனைவிக்கு நல்ல ஒர்க் இருந்திருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குங்க, வேலையே இருந்திருக்காது. அதுக்கப்புறம் என்ன, வேலை இழந்திருப்பாங்க. அவங்களோட சூழ்நிலைகள் எல்லாமே என்ன ஆயிருக்கும், யாரும் உதவிக்கு வந்திருக்க மாட்டாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதம் என்ன பண்ணிரும், அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகளை கண்டிப்பாக கொடுத்துரும். சரிங்களா? அதனால இந்த 7ங்கிறது ரொம்ப கவனமாக எல்லாருமே கொஞ்சம் பாருங்க. பார்த்து ஒரு மாற்றம் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. இதே ஃபோன் நம்பர்ல வந்துருச்சு, தொழில் ஸ்தானத்துல 7 வந்துருச்சு. தொழில் நல்லா இருக்குமா? இதே வந்து பூஜா, அதாவது பூஜை சாமான் அந்த கடை வச்சிருக்காங்க, நாட்டு மருந்து கடை வச்சிருக்காங்க, அது நல்லா போகும் இல்லைங்களா? இப்போ ஜோதிடம் வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு நல்லா போகும். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சித்தா மருத்துவர், அவருக்கு நல்லா இருக்கும். சர்வீஸ் ஓரியன்டா ஆன்மீகம் சம்பந்தமா இருந்தா நல்லா இருக்கும். இதே வந்து வேற தொழில் பண்றேங்க, என்னோட தொழில் ஸ்தானத்துல 7ஆம் நம்பர் இருக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு காலகட்டத்துக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களையே அறியாம ஒவ்வொன்றாக என்னாங்க, உங்களோட கொடுப்பனைகள் சுருக்கப்படும். சரிங்களா? அப்போ ஒவ்வொன்றையாக நம்ம என்ன ஆகும், உங்களை அறியாம எல்லா ஒரு பிரிவினைகள் ஏற்படும், கருத்து வேறுபாடு ஏற்படும், தொழில் செய்யற இடத்துல கருத்து வேறுபாடு ஏற்படும் வேலை செய்யறவங்க கிட்ட. அப்போ இதெல்லாம் பார்த்து நீங்க மாற்றம் பண்ணிக்கோங்க. மாற்றம் பண்ணிட்டா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி வேலை நம்மளுக்கு நல்ல இப்போ வந்து எப்படின்னா, ரவி சார் வந்து அந்த தம்பியை வந்து என்ன பண்றாரு, இவர் சொல்லக்கு முன்னாடி அவர் செய்யறாரு. நம்மளுக்கு ஒரு ஆள் நல்லபடியா அப்படி இருக்கணும் இல்ல இல்லையா? நம்மளுக்கு வந்து நம்ம நினைக்கிறத செய்யக்கூடிய ஆள் வேணும் இல்லையா? அப்படி இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும் இல்லைங்களா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி பிறந்தவங்களை கூட வச்சிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். சரிங்களா? 5னா புதனா பேசி எப்படியோ, இப்போ ஒரு வக்கீல் இருக்கிறாரு, 5ஆம் தேதி பிறந்த ஒரு வைக்கிறாரு ஒருத்தர், அவர் என்ன பண்ணுவார், பேசி பேசி கரெக்ட் பண்ணி கிளைண்ட்டை பிடிச்சிடுவாரா? ஆமா. அப்ப வந்து 5ஆம் தேதி பிறந்தவங்களை நம்ம என்ன பண்ணலாங்க, கூட வச்சுக்கலாம். அதே 5ஆவது மாசம் வந்தாலும் பரவாயில்ல. அந்த அவங்க வந்து என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு வாடிக்கையாளர்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நம்ம நினைக்கிறத செய்வாங்க. மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்கள மாதிரி சிறப்பான ஆட்கள் கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பணம் நிறையா வரணும், எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 92ங்கிற நம்பரை ஆக்டிவேட் பண்ணுங்க. 92ங்கிற நம்பரை இங்கே எழுதிக்கோங்க. 92ங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்.
என்னோட ஜிபே நம்பர்ல 92 87 92. அது வச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில உயர்வுகள் கிடைச்சது. ஓகேங்களா? ஆமா. பணம் தரக்கூடிய எண்கள் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 92 அப்படிங்கிற நம்பர் நல்ல ஐஸ்வர்யத்தை நிச்சயமா கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 79. யாரெல்லாம் பிரபலமாகும்னு நினைக்கிறீங்களா 79 ஆக்டிவேட் பண்ணணும். அதுவும் வந்து எப்படின்னா சாதாரண ஆட்கள் வந்து பயன்படுத்தினா அந்த அளவுக்கு ரீச் கிடைக்காது. சரிங்களா? அதாவது எப்படின்னா நம்மளுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், ஜோதிடர்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதே கொள்முதல் பண்ணி இப்போ வந்து பெருசா கொள்முதல் பண்ணி சில்லறை வியாபாரம் பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படணும் அப்படின்னா அவங்களும் வந்து 79 ஆக்டிவேட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஒரு மாநாடு நடந்துச்சு, அதுல வந்து 88 79 இது ரெண்டும் தான் வந்து பட்டிமன்றம். அப்ப வந்து இது 79 பத்தி தான் நான் பேசினேன். சரிங்களா? 79 பத்தி தான் நான் பேசினேன். அது பேசி முடிச்சுட்டு நைட்டு போய் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பிரபல ஜோதிடர் வந்து 79 யார் பேசுனீங்க அப்படின்னு கேட்டார். நான் தான் சார் பேசினேன் அப்படின்னு. அவர் சொன்னாரு 79 பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நான் ஜெயிக்க ஆரம்பிச்சேன்னாரு. சரிங்களா? நானும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 79 என்னோட பாஸ்வேர்டை வச்சிருக்கேன். ஆமா, ஃபோன் நம்பர்ல கொண்டு வர முடியல. அதாவது நம்மளுக்கு என்னன்னா நம்பர்லயே வாழ்றேன், ஆனா என்னாலே முடியல, என்னோட ஜாதகத்துக்கு பிடிக்க முடியல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா 79 88ன்னு வச்சிருக்கேன். கூட்டினா என்ன வருதுங்க? 32 வரும். அப்ப என்னன்னா என் லைஃப்ல இழந்தோம்னா மறுபடியும் எல்லாம் கிடைச்சிருச்சுல்ல. சின்ன வயதுல வந்து டீச்சிங் துறையில தான் வரணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் ஜோதிட துறைக்கு வந்து குருவாகணும்னு நினைச்சேன். ஆயிட்டேன்ல. என்னங்க? ஆமா, எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இல்லைங்களா? அப்ப வந்து 79 88 யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கோ அவங்க எல்லாம் பாஸ்வேர்டை வைங்க. உங்க லைஃப்ல என்னென்ன இழந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி 88 நிச்சயமா பணம் வரும். ஓகேங்களா? இது வந்து வெளிநாட்டுல எல்லாம் பயங்கரமா பயன்படுத்துறாங்க. சரிங்களா? அதுவும் வந்து எல்லாருக்குமே எல்லா நம்பருமே சூட்டபிள் ஆகாது. உங்களுக்குன்னு ஒரு அதிர்வலை இருக்கும், அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு தாகம் எடுக்குதா இல்ல பசிக்குதா இல்ல உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது இல்லைங்களா? அப்ப எனக்கு வந்து 79 88 ஃபேவரா இருக்கு. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடமா பயன்படுத்திட்டு இருக்கேன். எனக்கு நல்லா தான் இருக்கு, அடுத்தடுத்த வளர்ச்சிகளை கொடுக்குது. நீங்களும் ஒண்ணு மாத்துறீங்கன்னா உற்று கவனிங்க, எப்படி இருக்கு நம்ம சூழ்நிலை, முதல்ல விட இப்ப நல்லா இருக்கா அப்படின்னு கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்க சூழ்நிலையும் எப்படி நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லை அப்படின்னா யார் உங்களுக்கு மாத்தி கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட இது கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு மாற்றம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். சரிங்களா? அதே மாதிரி டிராவல்ஸ் பிஸ்னஸ் வச்சிருக்கிறவங்க, நான் வண்டி நிறைய வாங்கணுங்க, கார் வாங்கணும், இதுக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ராவல்ஸாக பிஸ்னஸாக பண்ணணும், அவங்களாம் எந்த நம்பரில் கார் வாங்கலாம் அப்படின்னா 73. சரிங்களா? உயிருள்ள எண்ணு 73. அதே மாதிரி 88 உயிருள்ள எண்ணு, 92 உயிருள்ள எண்ணு. இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்ல வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய எண்ணு. சரிங்களா? இந்த 73 நீங்கள் ஒரு வண்டி எடுக்கிறீங்கன்னா அடுத்தடுத்த வண்டிகள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். சரிங்களா? ஆனால் அது வந்து டிராவல்ஸ் சம்பந்தமாக இருக்கணும், நம்மளாம் பயன்படுத்தக்கூடாது. உங்க ஜாதகத்துக்கு எந்த நம்பர் வருதோ அந்த நம்பரை நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 18 சொல்லிட்டேன், 15 சொல்லிட்டேன். எண்கள்ல வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். 79 பயன்படுத்தலாங்க சார், 79 பயன்படுத்தலாம். அதே மாதிரி 22 பயன்படுத்தலாங்க. நீங்க இங்க இருந்தாலே 22 ஆக்டிவேட் பண்றீங்கன்னா வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும், யாராவது கண்டிப்பா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அண்ணா, ஒரு கூட உடன் பிறவா சகோதரர், அந்த அண்ணாவோட வந்து டேட் வந்து 22. அப்புறம் நான் வந்து சொன்னேன், அண்ணா உங்களுக்கு வெளிநாட்டு உங்களுக்கு வியாபாரம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமே அப்படின்னு சொன்னேன். அந்த அண்ணா எங்கிட்ட ஒரு 2 வருஷமா பேசிட்டு இருக்கிறோம் நாங்கள் 2 பேருமே. அந்த அண்ணா சொல்லவே இல்லை. திடீர்னு நான் கேட்குறேன், அண்ணா நீங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டு பிஸ்னஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமேன்னு கேட்டேன். அப்போ அந்த அண்ணா சொன்னார்,
மேடம் என் பேர்ல என் ஃப்ரெண்டு பண்ணிட்டு இருக்காங்க, அங்க மலேசியால பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவர் பேர்ல பண்ண முடியல, இவர் பேர்ல பண்றாங்க. இவருக்கு தான் பணம் வருது, இவரோட அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் வருது. இவர் ஓடிபி சொன்னாதான் அவங்களுக்கு காசு வரும். அதான் என்னன்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிராப்தம் இருக்கும். அந்த பிராப்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப அவருக்கு என்னது, அவருக்கே என்ன பிராப்தம்னு தெரியாம இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்ப அவர் முயற்சி பண்ணுனா வெளிநாட்டு ஏதாவது பண்ணலாம்ல? பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்களா? அப்ப அவரோட நண்பர் கேட்டு பண்ணிட்டு இருக்காங்க. மாசம் 2,80,000 ரூபாய் இவரோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கு. புரிஞ்சுதுங்களா? வந்துட்டு இருக்குது. அப்ப இவர் வெளிநாட்டுல ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்ல? அப்போ 22 ஒர்க் அவுட் ஆகுங்க சார், 79 ஒர்க் அவுட் ஆகும், 97 ஒர்க் அவுட் ஆகும். லாஸ்ட் நம்பருங்களா? ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்கணும், ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதாவது 6வது நம்பரா இருக்கணும், 3வது ஸ்தானத்துல. 2 வரும்போது 3வது ஸ்தானத்துல இருக்கணும். வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். தொழில் ஸ்தானத்துல. சரிங்களா? வச்சுட்டீங்கன்னா என்ன தொழில் சார்? என்னங்க? லைசன்ஸ் எடுத்திருக்கீங்க. சரிங்க. அதாவது இது உங்களுக்கு சொல்லிடுறேன் சார். வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கணும். அதுக்கு என்னங்க பண்றது? குளோப் வாங்கிக்கோங்க, இல்ல அட்லஸ் வாங்கிக்கோங்க. அதுல எந்த நாட்டுக்கு போகணும்னு விருப்பம் இருக்குதோ அந்த இடத்துல போட்டோ ஒட்டுங்க. நான் ஒரு டைம் பண்ணினேன். எப்ப தெரியுங்களா? ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி ஒட்டிட்டேன். அப்ப வந்து கடை வச்சிருக்கேன், ஒட்டிட்டேன். திடீர்னு நாங்க துபாயில இருந்து ஒரு கால் வருது. துபாயில இருந்து ஒரு கால் வருது. உங்களோடது வந்து இதுல பார்த்தேன், நானு கூகுள்ல பார்த்தேன். உங்களோட நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், நீங்க வந்து காசு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், உங்க கடைக்கெல்லாம் நான் வரமாட்டேன், எனக்கு ப்ராஃபிட் மட்டும் கொடுத்துருங்க. துபாயில இருந்து உண்மையா கால் வந்துச்சு. ஆனா அவர் வந்து என்ன சொல்ற அப்படின்னா, இதை வந்து வெளியே சொல்லக்கூடாது, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்ப சாமி நம்மளுக்கு கும்பிடு, நான் பாட்டுக்கு எங்க சிவனேன்னு இருக்கிறேன். இல்ல ஒருத்தர் வந்து மதுரையில இருந்து ஒரு ஆளுங்க சார், அவரை கூப்பிட்டா அப்படி அதை பார்த்துட்டு, நீங்க இந்த பிசினஸ் பண்றீங்களா, என்னென்ன போட்டிருக்கீங்க, நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆசைப்படுறேன், எனக்கு வந்து நான் கடைக்கெல்லாம் வரமாட்டேன், எனக்கு வந்து நரிமேடல் இல்ல, மதுரைன்னு தான் சொன்னார். இல்ல அதாவது என்னன்னா, இதுல என்ன நம்ம கான்செப்ட் இருக்கோம்னா, இந்த குளோப்ல ஒட்டணும்னே கால் வந்துச்சு இல்லைங்களா, அதுதானே இது இல்லையா? அப்ப வந்து என்னன்னா, யாராருக்கு உங்களுக்கு விருப்பமோ நீங்க என்ன பண்றீங்க, அந்த அட்லஸோ இல்ல குளோபோ அதுல வந்து உங்க போட்டோ ஒட்டுங்க. போட்டோ ஒட்டினீங்கன்னா போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சரிங்களா? இதே வந்து உங்களுக்கு ஜனவசியம் ஏற்படணும், என்ன பண்ணலாங்க? அதாவது மக்கள் தொகை அதிகமா இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா போட்டோ, அதாவது இந்தியாவோ இல்ல உலக இதுலயோ இருக்கும், அதை வாங்கி உங்க ஆபீஸ்ல ஒட்டுங்க, ஜனவசியம் கண்டிப்பா ஏற்படும். சரிங்களா? அதே மாதிரி 22ங்கிற நம்பரை அதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். 22ங்கிற நம்பரை ஜனவசியம் ஏற்படுறதுக்கு 22ங்கிற நம்பரை இங்க எழுதிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆட்கள் வர ஆரம்பிப்பாங்க. அதாவது நம்ம செய்யற வேலையை கரெக்டா பண்ணிட்டாலே, நம்மளை பிடிச்சிட்டாலே அவங்களே 4 பேர்த்த கொண்டு வந்து விடுவாங்க. கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம குடும்பத்தாருக்கு பாக்குற மாதிரி கண்டிப்பா பார்த்து. இதுல என்னன்னா எல்லாரும் அவசரங்க, என்னமோ மேஜிக் மாதிரி இன்னைக்கு மாறினா நாளைக்கு மாறிடுன்னு நினைக்கிறாங்க. காத்திருக்கணும். எல்லாரோட நோக்கம் அப்படி இருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு நம்ம மீட்டிங் நான் வந்துட்டேன், நீங்க நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருப்போம், திடீர்னு அழைப்புங்கிறனால நம்ம வந்துட்டோம். இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, இன்னைக்கு டேட் சொல்லிட்டீங்கல்ல, அந்த ஒரு நாள் வெயிட் பண்ண முடியாது. நம்ம வந்து எதுக்குனாலும் பொறுமை வேணும், காத்திருக்கணும். காத்துட்டு இருந்தோம்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும், இல்லைங்களா? என்ன சார்? அதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அவரை வந்து என்ன பண்ணுங்கன்னா, எம்னு ஒரு லெட்டர் இருக்கு இல்லையா, எம்னு ஒரு லெட்டர் இருக்கா, அந்த லெட்டரை வந்து பாத்துட்டீங்கன்னா அவரோட கையில எழுதிக்க சொல்லுங்க, குதிரை பலம் கிடைக்கும். ஆமா, அதே மாதிரி குதிரை பலம் கிடைக்கும்.
அவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 45. சரிங்களா? 45 நம்பரில் 45, குறியீடுல எம் மட்டும் போட்டுட்டு வந்தாரு அப்படின்னா அவருக்கு அந்த 3ஆம் இடம் ஆக்டிவேட் ஆயிரும். இதெல்லாம் தாந்திரிகம். ஆனா 100க்கு 200% வேலை செய்யும். நான் மக்களுக்கு வந்து எவ்வளோ எளிமையா கொடுக்கணுமோ அவ்வளோ எளிமையா கொடுக்க தான் ஆசைப்படுறேன். ஏன்னா நம்ம அதை எதையும் சொல்லி என்னங்கிறீங்க. ஆமா, நீங்க என்ன மேடம் சொன்னீங்க? அப்ளைவா? சரி, இப்போ இல்ல அதாவது ஐயா சொன்ன மாதிரி விதை போட்ட உடனே வந்துருங்களா? வெயிட் பண்ணணும் இல்ல. இப்போ ஒருத்தர் குருவா ஆகணும் அப்படின்னா உடனே ஆக முடியுமா? எத்தனை கத்துக்கணும், எத்தனை அவமானப்படணும், எத்தனை தடை தாமதம் தாண்டணும், வீட்டில் இருக்கிற கூட எல்லாம் சண்டை பிடிக்கணும். வீட்டில் எல்லாரும் இருக்கும் டிவாட்டுக்கு போறேன்னு கேட்பாங்க இல்லைங்களா? டைம் ஆச்சுங்களா? சரி, ஓகே ஓகே. சரி, அதாவது வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? கடைசியா வந்து ரொம்ப நேரம் பேசிட்டணும். என்னங்க 42 நிறைய டைம் சொல்லிட்டேன் சார். அதாவதுங்க 42 அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தை கரெக்ட் பண்ணும். சரிங்களா? எனக்கு என்னோட கிளைண்ட் அவரோட அப்பாவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஜவ்வு விலகிருச்சு. அவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அது வந்து லட்சக்கணக்காக செலவாகுமா அந்த ஆப்ரேஷனுக்கு. சரிங்களா? அவர் கொண்டு போய் அட்மிட் பண்ண பெட்டு 42. சரிங்களா? அவர் போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. அந்த ஆப்ரேஷன் பண்ண தையல் இருந்து எல்லாம் அனுப்பிச்சிருந்தாரு. சரிங்களா? அந்த 42 அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா 5 நாள்லயே ரெடியாகி வந்துட்டார். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு மீட்டிங்லையும் கூட சொல்லியிருக்கேன், இது உங்களுக்கு சொல்றேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஐயா வந்து அவருக்கே 65 வயசு. அவருடைய டீச்சருக்கு எத்தனை வயசு இருக்கும்? இருக்குங்களா? 88 இருக்குமா? அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த அம்மாவை ஒரு வெண்டிலேட்டர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இவர் என்ன பண்ணிக்கிறாரு, என்னோட ஸ்பீச்சை கேட்டு அவங்களோட டாக்டர் ஒருத்தங்க அவங்ககிட்ட போய் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்கள பார்த்துட்டு இந்த மாதிரி மேடத்துக்கு வந்து 42 கையில் எழுதி விடுங்க, இந்த மாதிரி வாட்டர் கேனில் எழுதி வைங்க, அவங்க கண்டிப்பாக ரெடி ஆயிடுவாங்கன்னு. வெண்டிலேட்டரில் வச்சிருந்தவங்க 3ஆவது நாள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆமாம். அதனால என்னன்னா, எனக்கு உடல்நலம் சரியில்லைங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்துருச்சு, இல்லை ஹார்ட் பிரச்சனை, என் வாழ்க்கை இவ்வளவுதானா அப்படின்னு யாருமே எதுவும் நினைக்காதீங்க. சரிங்களா? எதுக்கும் பயந்துக்காதீங்க. அதாவது ஆத்மார்த்தமா இது நம்மளுக்கு வேலை செய்யும், நம்பி செய்யணும். ஓகேங்களா? நம்பி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். சார் ஒரு 5 நிமிஷம் சார் பேசுகிறேன். முதலெல்லாம் பேசணும்னாலே பயந்துப்பேன், இப்பெல்லாம் வந்து பாத்துட்டீங்க. அதாவது இப்ப வந்து ஒரு 42 வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வலோக நிவாரணி. ஓகேங்களா? பட்டம் பதவி தேடி வரும். என்னோட நம்பர்ல 9742 பட்டம் கிடைக்குது போதா இல்லைங்களா? பதவி தேடி வருதா? அப்ப 42 பயன்படுத்தினீங்கன்னா பட்டம் பதவி தேடி வரும். உங்களை அனுசரிச்சு எல்லாம் போயிருவாங்க. நைட்டு நான் வந்தது லேட்டு, என்னை அனுசரிச்சு கூப்பிட்டு வந்து விட்டாங்க பாருங்க, என்னாலதான் லேட்டு. எனக்கு இவ்வளவு நேரம் டிராவலிங் இருக்காது. அப்ப என்னை அனுசரிச்சு போறாங்களா போற பக்கம் எல்லாம்? சரிங்களா? அதனால வந்து என்னன்னா 42 வந்து பாத்துட்டீங்கன்னா பெரிய குழந்தைகள் ஹையர் டிகிரி படிக்கணும்னா 42 எழுதி ஃபாலோ பண்ணுங்க. அவங்க போன் நம்பர்லயோ, வண்டி நம்பர்லயோ, பாஸ்வேர்ட்லயோ, இல்ல டெய்லி வந்து 42ங்கிற நம்பரை 42 டைம்ஸ் எழுதுறது,
கையில் இந்த இடத்துல ரெட் கலர் பேனால் எழுதிக்கிறது, ரெட் கலர் பேனால் எழுதிக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். எனக்கெல்லாம் பேசவே தெரியாது. நான் இந்த அளவுக்கு பேசுறேன்னா 42 தான். சரிங்களா? இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்தது 42. நான் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து அதே மாதிரி 32 வீடு கட்ட முடியாதவங்க 32 எழுதுனீங்கன்னா வீடு நிறைய பேருக்கு நடந்திருக்குது. சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு நின்றுச்சு இடையில, ஒருத்தர் பணம் கொடுக்கணும் இடையில ஸ்டாப் பண்ணிட்டார், அவரை பேரை எழுதி அது கீழே 32 எழுதுங்க, கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? அவரை நினைக்கணும், அப்பா தாய என்னது, அப்பா கொஞ்சம் என்னோட காசை கொடுத்துரு, உனக்கு புண்ணியமா போட்டு அப்படின்னு 32 எழுதி ரவுண்டு பண்ணி விட்டுருங்க. ரவுண்டு பண்ணிருங்க. கண்டிப்பாக அதை டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு காசு வரும். அது நிறைய சொல்லி நிறைய நடந்திருக்குது. ஓகேங்களா? இது லாஸ்டா ஒன்று சொல்லிடுறேன். அதாவது எந்த பாவங்களை வந்து இப்ப ஒருத்தங்களுக்கு திருமணம் ஆகல, 108 நட்சத்திரங்களுக்குமே எண்கள் இருக்கு. ஆமா, பாத வீரியாக நம்பர் இருக்கு. ஓகேங்களா? ஒருத்தங்களுக்கு திருமணம் ஆகல, 2ஆம் இடத்துலயும் 7ஆம் பாவத்திலையும் 2ஆம் பாவத்திலையும் 7ஆம் பாவத்திலையும் எடுத்து இருந்து எண்கள் எடுத்து ஆக்டிவேட் பண்ணா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இப்போ அதே மாதிரி தொழில் ஸ்தானம். ஓகேங்களா? அப்ப இவங்களுக்கு 10ஆம் இடத்துலயும் 2ஆம் இடத்துல இருக்கிற நம்பரை எடுத்து ஆக்டிவேட் பண்ணா அவங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக ஏற்படும், தொழிலும் கண்டிப்பாக ஏற்படும். சரிங்களா? அந்த மாதிரி 4ஆம் இடம் இது வந்து பாத்துட்டீங்கன்னா வண்டி, ஏதாவது வீடு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா உங்க சுகஸ்தான பிரச்சனையா இருக்கு, அப்ப 4ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க. அதுல இருக்கிற நம்பர் எடுத்து நீங்க ஆக்டிவேட் பண்ணா கிடைக்கும். நீங்க வந்து அதனால எதுக்கு நீங்க பயந்துக்க வேண்டியதில்லை. நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான், நம்ம முடிஞ்சு போச்சுன்னு யாருமே பயப்படாதீங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே தீர்வுகள் இருக்கு. யாருமே எந்த தப்பான முடிவும் எடுக்காதீங்க. அதனால எல்லாருமே நம்ம என்ன பாவம் பண்ண, நம்ம ஒரு பாவம் பண்ணல, ஏதோ ஒரு கர்மா நம்மளோட முன்னோர்கள் பண்ணது இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இதே ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மீடியா கிடையாது, சொல்றக்கு ஆள் கிடையாது. இன்னைக்கு நிறைய குருமார்கள் இருக்காங்க, நல்ல விஷயங்கள் சொல்ற நிறைய பேர் இருக்காங்க. உங்களோட நீங்க தேடி போய் உங்க பிராப்தம் என்னமோ நீங்க தெரிஞ்சதை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அப்ப அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கடைசியா, அதாவது போன மீட்டிங்ல நான் வந்து 27 நட்சத்திரங்களுக்கு நம்பர் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னொரு சேனல்லே சொல்லியிருந்தேன். இப்போ எப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து தாராப்பலன் பார்க்குறோமோ, இப்போ 2வது நட்சத்திரம்னா சம்பத்து, 4வது நட்சத்திரம் சேமத்தாரை, 6வது நட்சத்திரம் தெய்வ அனுகூலம், அந்த மாதிரி என்னன்னா அதே மாதிரி தாராப்பலனை வச்சு தான் அந்த நம்பரை நான் சொல்லியிருக்கேன். அதனால 2 நம்பருமே, இப்போ ஒரு நம்பர் மட்டுமே உங்க வாழ்க்கையில வேலை செய்யுது. இப்போ ஃபோன் நம்பர்னா ஒரு நம்பர் மட்டுமே வேலை செய்யுது. ஒரு நாளைக்கு 100 ஃபோனுங்க, அது எப்படிக்கு நீங்க சொல்லலாம்? 2 நம்பர் சொல்லிக்கிறீங்க. சொல்லி சொல்லி தொண்டையே கட்டி போச்சு, என்னால் பேசவே முடியல. 2-3 பேத்துக்கிட்டெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, கோபமாவே பேசிட்டேன். ஐயோ சொன்னதே தப்பா போச்சு அப்படின்னு. அந்த மாதிரி தாராப்பலனை வச்சுதான் இந்த நம்பர் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால நீங்க தைரியமா நம்பிக்கையோட, சரிங்களா? ஏன்னா உலகமே பார்க்குற மீடியால சொல்றோம் அப்படின்னா நாங்க வந்து பார்த்து நான் நினைச்சது என்னன்னா ஒவ்வொரு மீட்டிங் ஒவ்வொரு நம்பர் எடுத்து கொடுப்போம். சரிங்களா? தாராப்பலனை வச்சு எடுத்து கொடுப்போம். அப்போ வந்து ஒரு 7 நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஏதாவது ஃபோன் நம்பர்லயும் ஏதோ அவங்க வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு நல்ல எண்ணத்துல தான் நான் சொன்னது. அது எனக்கே பிரச்சனையா முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அதனால பார்க்குற நேயர்கள் உங்களுக்கு இந்த இந்த இதில் வந்து பார்த்துட்டு இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 2 நட்சத்திரங்களுக்கு சொன்ன நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தாராப்பலனை வச்சு தான் சொல்லியிருக்கு. தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம், நம்பிக்கையோட பயன்படுத்துங்க. சரிங்களா? எல்லாருமே நீங்க வந்திருக்கிற ஜோத நண்பர்கள் அனைவருமே பல பிரம்மாண்ட வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். சரிங்களா? எனக்கு ஆதரவு கொடுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு ஏதாவது கால் பண்றவங்க ஏன்னா நான் எல்லாம் ஆளெல்லாம் யாரும் வைக்கல. சரிங்களா? வீட்டில் சாப்பாடு செய்யணும், வீட்டு வேலை செய்யணும், அது போக இதையும் பார்க்கணும். அதனால தயவு செய்து வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்றேன். என்னால் பேச முடியல, ஏன்னா போன மீட்டிங்ல என்னோட குரல் வேற மாதிரி இருக்கும், இப்போ குரல் வேற மாதிரி இருக்கும். நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க, சந்தேகங்களை நிவர்த்தி பண்ற கட்டாயத்தில் நான் இருக்கேன், கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பா எல்லாத்துக்கும் நிவர்த்தி பண்ணுவேன். ஆனா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்றேன். யாரும் எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம், என்னால் முடியல, உடம்புக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருது. அதனால கண்டிப்பா நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன் எல்லாத்துக்குமே. சரிங்களா? எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரவிக்குமார் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னோட பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். நன்றி நன்றி நன்றி.
வாடிக்கையாளர் கேட்டதுக்கு இணங்க மேடம்கிட்ட ஒரு கேள்வி. அதாவது நோய்க்கு நம்பர் சொல்லியிருக்காங்க, நோய் குணமாகிறதுக்கு நம்பர் சொல்லியிருக்காங்க, கடன் வாங்குறதுக்கு நம்பர் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இப்போ இந்த மீட்டிங்கை பார்த்துட்டு அவங்க கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டால், என்னுடைய கணவர் தவறாத வழியில் போகிறாங்க, அவங்கள மாற்றிக்கிறதுக்கு நம்பர் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி இப்போ தான் கால் பண்ணி கேட்டாங்க. நான் உங்களுக்கு இணங்க நாங்கள் அவங்கள்ட்டே கேட்டு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ தான் பேசிகிட்டு இருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அது சொல்ல முடியும்னா சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பெண்கள் தவறான மாற்றுறதுக்கும் ஆண்கள் தவறாக போனால் மாற்றுறதுக்கும் நம்பர் மூலம் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதாவதுங்க என்னன்னா, அவங்க கணவர் வந்து இப்படி தவறான முறையில் போகிறாங்க அப்படின்னா, முதல்ல அவங்களோட ஃபோன் நம்பர்லேயோ வண்டி நம்பர்லேயோ பாஸ்வேர்ட்லேயோ 9 18 7 59 48 49 இது கண்டிப்பாக தொடர்பு இருக்கும். ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகிருக்கும். சரிங்களா? அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா குடும்ப ஒத்துமை ஏற்படணும்னா 42 ஆக்டிவேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து 64 வயது என்னமோ அவருக்கு இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 வருஷமா மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க. பிள்ளையும் பையனும் பேசுறது இல்லை. இவர் தனியாக ஒரு செக்யூரிட்டியாக வேலைக்கு போயிட்டு சாப்பிட்டு தனியாக கடையில் வாங்கி சாப்பிட்டா அவருக்கு ஃபோன் பண்ணதுமே, மேடம் எனக்கு யாருமே இல்லைங்க மேடம், என் பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டாங்க, நான் தனியாக இருக்கேன், என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா அப்படின்னு அவர் கேட்டார். நான் வந்துட்டு ஐயா உங்கள் வாழ்க்கை மாறுங்க ஐயா, கவலைப்படாதீங்க ஐயான்னு. ஓகேங்களா? மாறுன்னு சொன்னேன். அவருக்கு நம்ம என்ன பண்ணோம்னா 2ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும், அவர் வந்து 2ஆம் இடம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா மீன லக்னம், மேஷத்தில் 16ங்கிற நம்பரு, விருச்சகம் என்னங்க 9 41 16 41 அவர் என்ன பண்ண சொன்ன எழுத சொன்ன இந்த இடத்துல. ஓகேங்களா? 4 நாளைக்கு முன்னாடி அவங்க மனைவி அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்து விட்டாங்களாமா. ஐயா ஒரே ஒரு வாய்ஸ் இதுல இது பண்ணலாமா? இருங்க, அவர் பேசின வாய்ஸை நான் உங்களுக்கு நான் மைக்ல காமிக்கிறேன். இதெல்லாம் உண்மைங்க. அதாவது இது ஒர்க் ஆகாதா? டவர் ப்ராப்ளம். ஆனா போன் மட்டும் வந்துட்டே இருக்குது. இருங்க அதான் அவங்களோட 2ஆம் இடங்கிறது குடும்பமா, 9ஆம் இடம் பாக்கியமா, இது 2 ஆக்டிவேட் பண்ண போகுது. குடும்ப ஒத்துமையாயிரு. இருங்க, போன் தான் பாத்துட்டீங்கன்னா கேக்குதா? கரெக்டா வைங்க சார். இருங்க, பேர் வேலாயுதம், என்னுடைய மனைவி பேர் வருஷமா பிரிஞ்சுதான் இருந்தோம். உங்களுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு கேட்டா கூட போதும். அவன் பேர் வேலாயுதம், என்னுடைய மனைவி பேர் மல்லிகா. நாங்கள் ஒரு 3 வருஷமா பிரிஞ்சுதான் இருந்தோம். நிலைமை சரியில்லை, ஐயோ டைம் சரியில்லை, அது காரணம் தெரியல. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அம்மா கிட்ட என்னுடைய ஜாதக குறிப்பை கொடுத்து கேட்கும்போது சில 16:41 நைட்டில் படுக்கும்போதோ பகல்லையோ எழுதி வாங்க, இல்லை கையில் எழுதிங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அதை சொல்லி எழுதி வரும்போது சில மாற்றங்கள் உருவாயிடுச்சு. நல்லபடியாக நடந்தது. அவங்களும் வந்துட்டாங்க. அதனால் சொல்கிறதுக்காக இந்த நேரத்தில் நான் ஆளாயிட்டேன். அதனால் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த உண்மை நிகழ்வை மதித்து அனைவரும் ஒரு கரகோஷம் கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன். வினோதினி மேடம் அவங்க வந்து கோவையிலேருந்து வந்து நம்மளுக்கு ரொம்ப மிக சிறப்பாக, அதாவது தலைமை தாங்க. அவங்க சொன்னாங்க நான் தலைமை தாங்கணுங்கிறதுக்கு வரல, பேசத்தான் வந்தேன், ஆனால் பிரபஞ்சம் எனக்கு தலைமையை கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம நடத்துகிற இடம் என்னது? வினோதமான இடம். எப்படிங்க? வினோதமான இடம்.
அந்த வினோதமான இடத்துல வினோதனியே வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சுல்ல, அதனால தான் நான் வினோதமாக தலைமை பொறுப்பை கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. சரிங்களா? அதனால பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில் சம்மதிச்சு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கும். அந்த வகையில் அவங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம், நம்ம கூடி இருக்கிற நண்பர்களுக்கும் சந்தோஷம். இன்னைக்கு பேசுகிற கருத்துக்கள் ஒரு வகையினால் நாளடைவில் கண்டிப்பாக மிக சிறப்பாக அவங்க வருவாங்க. அப்படி அதாவது 33ங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா எது கிடைச்சாலும் 2 கிடைக்கும். அதனால பெண்களுக்கு வேண்டான்னு சொல்றோம். 2 திருமண வாழ்க்கை ஏற்பட்டுருங்கிறதுனால சொல்றோம். ஆனா 2 தொழில் அமைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 வருமானங்களை ஏற்படுத்திட்டாங்கன்னா அந்த பிரச்சனை வராது. ஆமா. 974242 வந்துருச்சா? 956480. அதாவது நிறைய பேர் கேக்குறாங்க லாஸ்ட்ல 0 வரக்கூடாதுன்னு. ஒரு பெரிய அரசியல்வாதி அவரோட வண்டி நம்பர் 8080. பல பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்துட்டாருங்களா? இது பூர்ண விருத்தி யோகத்தை கொடுக்கக்கூடிய எண்ணு 80, சிறப்பான எண்ணு. சரிங்களா? 9742956480. சரிங்களா? அடுத்தடுத்த ஐயா அழைப்பு கொடுத்தா நான் அடுத்தடுத்த இதெல்லாம் நிறைய விஷயங்கள் கண்டிப்பா தரேன். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. மேடம் வரீங்களா இல்லையா? ஆனால் அடுத்தடுத்து கண்டிப்பாக கொடுக்க வரேன்னு சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா? அதுவே பெருத்த சந்தோஷம். ஓகே, சூப்பர். அதாவது மேடமை பாராட்டி, அதாவது நம்ம பொன்னாடா போத்துறது வழக்கம். அகத்தியர் ஜோதிட வித்தியாலய சார்பில் என்னுடைய மிஸ்ஸஸ் வந்து போத்தும்படி கேட்டுக்கிறேன். அடுத்தபடியாக வைரமணி மேடம் இருவரும் வந்து பொன்னாடா போத்தி நிகழ்வுக்கும்படி கேட்டுக்கிறேன். 2 வார்த்தை பாராட்டி சொல்லுங்க. கோவை மாநகரத்திலிருந்து வருகை தந்திருக்கும் வினோதினி மேம் அவர்களை அந்த கோணியம்மன் அருளாலும் இந்த கொல்லிமலை தெய்வங்கள் அருளாலும் வருக வருகவென வாழ்த்தியும் இன்னும் வளம் பெற வேணும் என்று மென்மேலும் வாழ்த்துகிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. பாருங்க, பட்டாம்பூச்சி பேச பட்டாம்பூச்சி ஓகே. எனக்கு ஒரு போட்டோ அனுப்புங்க. சார் தனியா ஒரு போட்டோ. ஆர்மையா வாங்க வாங்க. ஐயா தான் மிகப்பெரிய அதுக்காகவே ஐயாவுக்கு ஒரு வாய்ப்பு. அப்படிங்க.